வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜீ தமிழில் ஒளிபரப்பாயிட்டு வர சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸ் அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோ வந்து இன்னைக்கு மிகவும் வைரலாக போயிட்டுருக்கு. அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக நம்ம அபிஷேகா பார்க்கப்படுறாங்க. அதில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸாக இருக்கிற நம்ம அபிஷேகா பாடின பாடல்களால் இன்னைக்கு ரொம்ப வைரலான கிட்டாக இருக்கிறாங்க. அவங்களோட கர்ணன் படத்தில் வர கண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிற பாடலை பாடினதுனால இன்னைக்கு சிங்கர்ஸ் மத்தியில் மிகவும் பிரபலமான ஒரு கிட்டா இருக்கிறாங்க. அந்த வகையில் இப்போ வந்து ஜீ தமிழ் வந்து ஃபினாலேவை நோக்கி இன்னைக்கு ரொம்பவும் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. அதில் எல்லாருமே அதிகமாக ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸ் தான். அந்த வகையில் டாப் 5ல அபிஷேகா வந்துடுவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் அபிஷேகாவோட ஃபேன்ஸ் மத்தியில் அதிகமாக இருக்குது. அந்த வகையில் இப்போ வந்து டாப் 5க்கு ஃபைனலிஸ்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து இப்போ வந்திருக்குது. அப்போ வந்து இப்போ நடந்துட்டு இருக்க 1-on-1 பேட்டில்ல எவ்வளோ விறுவிறுப்பாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜஸோட ரியாக்ஷன், அது மட்டும் இல்லாமல் எஸ்பிபி சரண் சார் வந்து கொடுத்த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சிங்கர் ஷோக்கு வந்து இந்த அளவுக்கு ஃபேன் பேஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அளவுக்கு ஜீ தமிழ் சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸுக்கு அவ்வளோ ரசிகர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுறது குறைஞ்சது 8 to 9 வயதே இருக்கிற அபிஷேகா அப்படிங்கிற சின்ன குழந்தையோட பாடல்கள் தான் இன்னைக்கு எல்லார் மத்தியிலையும் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இது நாள் வரைக்கும் அவங்களுடைய ப்ரமோ வந்து மேபி அவங்களுடைய பாடல் ப்ரமோவில் இடம் பெறலைனாலும் வீக்கெண்ட் எபிசோடில் வரலைனாலும் ஜட்ஜஸையே டேக் பண்ணி கொஷின் பண்ணுற அளவுக்கு அபிஷேகாவோட பாடல் வந்து ரொம்பவும் வைரலாக இருக்குது. அந்த வகையில் இந்த 1-on-1 பேட்டில் வந்து அவங்க யார் கூட வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் கூட வச்சுருக்கிறாங்க. அந்த வகையில் அபிஷேகா பாடின பாடல் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்குது. அவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட நியர்லி ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம அபிஷேகா வந்து கோல்டன் ஷவர் வாங்கினது மட்டும் இல்லாமல் ஜட்ஜஸ் கிட்டேயும் நல்ல கிரெடிட் ஸ்கோரை வாங்கியிருக்கிறாங்க. இந்த ரவுண்டில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே பாடலை 2 பேருமே பாடணும். யாருக்கு அதிகமாக ஜட்ஜஸ் வந்து ஓட் கொடுக்குறாங்களோ அந்த வகையில் அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகி போவாங்க. அப்புறம் விறுவிறுப்பான இந்த 1-on-1 பேட்டில் எலிமினேஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அந்த எலிமினேஷன் மேபி டபுள் எவிக்ஷனாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் அபிஷேகாவோட இந்த பாடல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குது. ஜட்ஜஸ் வந்து கோல்டன் ஷவர் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஆஸ் யூஷுவல் உங்களுடைய பாடல் ரொம்ப சூப்பராக இருக்குது, உன்னுடைய பாடலில் இப்போ நிறைய சேஞ்சஸ் இருக்குது, நீயே வந்து நிறைய இதில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிற, அது ரொம்ப நல்லா இருக்குது, ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ் ஸ்ரீனிவாஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஆஸ் யூஷுவல் எஸ்பி சரண் சாரும் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அபிஷேகா, நான் இதை உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நாளுக்கு நாள் வந்து உன்னுடைய பாடல்கள் என்னை அதிகமாக இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸ்வேதா மேம், சைந்தவி மேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அபிஷேகாவை வாழ்த்திருக்கிறாங்க. வந்த கெஸ்ட்டுகளும் அபிஷேகாவோட பாடலில் மெய்மறந்து கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி நியர்லி ஈக்குவலாக தான் நம்ம அடுத்த கண்டஸ்டண்ட்டான ஆகாஷும் பாடியிருக்கிறாரு. அவரை புகழ்ந்தது மட்டும் கிடையாது, நியர்லி வந்து நம்ம அபிஷேகா அளவுக்கே ஸ்கோரையும் அவரும் வாங்கியிருக்கிறாரு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் சுமாராக பாடினாலும் அதுக்கப்புறமேலு கிட்டத்தட்ட அபிஷேகா அளவுக்கும் அவங்கள விட அதிகமாகவும் இப்போ பாட ஆரம்பிச்சிருக்கிறாரு நம்ம சுமன்ராஜ். மேபி நம்ம சுமன்ராஜ் வந்து அபிஷேகாவுக்கு ஒரு நல்ல காம்படிட்டராக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. லாஸ்ட் டைமே சுமன்ராஜ் வந்து அபிஷேகாவை விட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே அவங்களுக்கு தங்கமயில் வழங்குற அந்த 1 கிராம் கோல்ட் காயினை கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் அப்ரிஷியேட் பண்ணி ஸ்ரீனிவாஸ் சார் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தங்கமயில் கொடுக்குற ஸ்பான்சர் மட்டும் இல்லாமல் நான் உனக்கு பர்சனலாக ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே உன்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது, அதை நீ வெளிக்கொண்டுட்டு வரதுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் போடணும், உன்னுடைய எஃபர்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக நீ இந்த அளவுக்கு உழைப்பு போட்டு வந்திருக்கிற இல்லையா, அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு உனக்கு ஏதாவது கொடுத்தாகணும், கண்டிப்பாக நான் கொடுக்குற கிஃப்ட் வந்து உன்னுடைய லைஃப் லாங் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இது வரைக்கும் சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நடந்திருக்குது. ஜட்ஜஸ் வந்து கண்டஸ்டன்ஸுக்கு ப்ரைஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், கண்டஸ்டன்ஸே ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஆசைப்பட்டவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் எமோஷனலான விஷயங்கள் வந்து நிறைய அந்த சரிகமபா செட்டில் நடந்திருக்குது. லாஸ்ட் டைம் வந்து திவினேஷ் வந்து நம்ம அபிஷேகாவுக்கு கொடுத்த அந்த கிஃப்ட் அப்படிங்கிறது எல்லாருமே வாயடிச்சு போகிற அளவுக்கு ரொம்பவும்
பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா எம்எஸ்வி சாரோட ஸ்படிக மாலையவே கிஃப்டா குடுத்திருந்தாங்க. அந்த வகையில அபிஷேகாவ ஒவ்வொருத்தருமே தூக்கி வச்சு கொண்டாடுறத பார்த்தா, கண்டிப்பா இந்த ஒன் ஆன் ஒன் பேட்டிலுக்கு அப்புறமேலு அவங்க தான் டாப் 5க்கு ஃபைனலைஸ்ட் ஆகி வருவாங்க. டைட்டில் வின்னருக்கு மோஸ்ட் டிசர்விங் பெர்சனாவும் இருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்குது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் ஒரு ஏழ்மை குடும்பத்திலிருந்து வந்து இன்னைக்கு புகழோட உச்சத்த தொட்டுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. தன்னுடைய திறமை மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கிற அபிஷேகாவுக்கு இன்னும் பாராட்டுகள் குவிஞ்சிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம செலிபிரிட்டிஸ் மட்டும் இல்லாம, ஜட்ஜஸ் மட்டும் இல்லாம வர கெஸ்ட்டுமே அபிஷேகாவ பிளஸ் பண்றது மட்டும் இல்லாம, அவங்களால நெறைய கிஃப்ட்ஸும் குடுத்துட்டு வராங்க. அந்த வகையில இன்னைக்கு வந்து புகழோட உச்சத்துக்கே அபிஷேகா போயிருக்காங்க. ஜட்ஜ் ஸ்ரீனிவாஸ் சொன்ன மாதிரி, "நீ இந்த உச்சம் மட்டும் கிடையாது. இன்னும் இந்த இந்த பாடல் உலகுல இருக்கிற அதிகப்படியான இடத்துக்கு நீ போற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்குது அபிஷேகா." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டெடிகேஷன் ரவுண்ட்ல ஸ்ரீனிவாஸ் சார் வந்து அபிஷேகாவ பார்த்து சொன்ன அந்த வார்த்தை அப்படிங்கிறது யாராலயுமே மறக்க முடியாது. இப்போ வந்து எல்லாருமே ஜீ தமிழ்ல எக்ஸ்பெக்ட் பண்றது இந்த சரிகமபால யார் வந்து அந்த டைட்டில் வின்னர் ஆவாங்க, டாப் 5க்கு ஃபைனலிஸ்ட் ஆவாங்க அப்படின்ட்டு தான். இந்த ஒன் ஆன் ஒன் பேட்டிலுக்கு அப்புறமேலு மோஸ்ட் டிசர்விங் பர்சனா இருக்கிற நம்ம அபிஷேகா டாப் 5க்கு வருவாங்க அப்படிங்கிறது 90% மேல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்ன விறுவிறுப்பா போகுது அப்படிங்கிறத வாங்க நாமளும் பார்க்கலாம். இது ஒரு புறம் இருக்க, நடிகர் விஷால் மற்றும் தன்ஷிகாவோட மேரேஜ் அப்படிங்கிறது பெரிய இஷ்யூவில் போயிட்டுருக்கு. இதை பற்றி அவங்க போகிற இடத்துக்கெல்லாம் நிறைய கேள்விகள் தன்ஷிகாவையும் விஷாலையும் சுற்றி கேட்டுட்ருக்குறாங்க. இதனால் ரொம்ப அப்செட்டில் இருக்க தன்ஷிகா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் நடக்கிற டேட்டை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவோம். ஆனால் தயவுசெய்து நாங்கள் போகிற இடம் ப்ரொமோஷன் கடைத்திறப்பு விழா அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் தயவுசெய்து இந்த கொஷினை கீப்பான்னு கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த விஷால் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹெல்த் இஷ்யூலேருந்து கடந்து வந்து 40 வயது கடந்த விஷால் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகர் சங்கம் கட்டடம் விழா அதாவது வேலைப்பாடுகள் முடிஞ்ச அப்புறம் தான் தன்னுடைய திருமணத்தை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நடிகர் சங்கம் ப்ராப்ளம் அப்போ சொல்லியிருந்தாரு. அதுக்கு ராதாரவி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய இந்த என்கேஜ்மெண்ட் நடந்தப்போவே நடிகர் சங்கம் கட்டடம் வேலை முடிஞ்சாதான் தன்னுடைய மேரேஜை நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக விஷால் பேசினாரு. இப்போ அவருடைய பேச்சுக்கள் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், நடிகை தன்ஷிகாவுக்கும் விஷாலுக்கும் ஆல்ரெடி வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் அவங்களுடைய மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது வரல. நடிகர் சங்க கட்டட வேலைகள் வந்து கம்ப்ளீட் ஆக கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸுக்கு மேலே ஆகும். கண்டிப்பாக அது வரைக்கும் மேரேஜை தள்ளி வைக்கிறது தான் ஒரே முடிவில் இருக்காரு விஷால். ஆனால் தன்ஷிகாவோட ஃபேமிலி வந்து இந்த மேரேஜில் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கிறாங்களாம். ஸோ இந்த மேரேஜும் அவருடைய லாஸ்ட் விஷயம் மாதிரி மேரேஜ் வரைக்கும் போய் நின்றுமா அப்படிங்கிற ஒரு பயத்தில் விஷாலோட மொத்த ஃபேமிலியும் இருக்கிறாங்க. கல்யாணம் இப்போ நடந்தா என்ன, கட்டடம் திறப்பு விழா நடந்தப்புறம் நடந்தா என்ன, எல்லாமே ஒன்று தான். 1 இயருக்கும் இப்போவுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போகுது, நீ இதெல்லாம் பெருசாக இஷ்யூவாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு விஷாலை அவங்க ஃபேமிலி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்களாம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க.